அதிலும் குறிப்பாக நாம் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10வது தினத்தில் செய்யக்கூடிய மிக பிரதானமான அமல்களில் ஒன்றுதான் உலுஹியா. எனவே இது சம்பந்தப்பட்ட சில விடயங்கள், இதனுடைய சிறப்புகளும் இதனுடைய சட்டங்களையும் பார்த்து கொள்வோம். முதலாவதாக, இந்த உலுஹியா என்பது மார்க்கத்தில் எவ்வாறு நோக்கப்படுகின்றது, என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றது என்று பார்ப்போமேயானால், இந்த உலுஹியா என்பது இது பருவ வயதை அடைந்த புத்திசாலியாக உள்ள சுதந்திரமான முஸ்லிமான, அதே நேரத்தில் பெருநாளுடைய தினம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 தினங்களுக்குமான தன்னுடைய உணவு, அதே போன்று தங்குமிடம், தன்னுடைய ஆடை, அதேபோல் தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு கீழால் உள்ளவர்களுடைய உணவு, அவர்களுடைய இருப்பிடம், அவர்களுடைய ஆடை செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதைவிட மேலதிகமாக அந்த உலுஹியாவை வாங்குவதற்கான பணம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்று இருந்தால், அவருடைய விடயத்தில் இந்த உலுஹியா சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக மாறுகின்றது. உதாரணமாக, ஒருவருடைய கையிலே தற்பொழுது 1,00,000 ரூபாய் பணம் இருக்கின்றது. அவருக்கு பெருநாளுடைய தினம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 நாட்களுக்குமாக அவருடைய உடை, உணவு, இருப்பிடம், அதே போன்று தன்னுடைய அத்தியாவசிய செலவுக்கு கீழால் உள்ளவர்களுடைய உடை, இருப்பிடம், உணவு, இந்த அத்தனை தேவைகளுக்கும் சுமார் ஒரு 30,000 ரூபாய் அவருக்கு தேவைப்படுகிறது என்று இருந்தால், இந்த நேரத்தில் ஒரு உலுஹியாவுடைய, அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் உலுஹியாவுடைய பங்கு சுமார் 40,000 அல்லது 30,000 அப்படியாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே அவரிடத்தில் தன்னுடைய 30,000 அந்த செலவு பணத்தை தவிர மேலதிகமாக அந்த உலுஹியாவுடைய பங்கு வாங்குவதற்கான, அதிலே அவர் உலுஹியாவில் தானும் ஒரு பங்கெடுப்பதற்கான சக்தி அவரிடத்தில் இருப்பதனால் அவருடைய விடயத்தில் இந்த உலுஹியா சுன்னா முஅக்கதாவாக மாறுகின்றது. அன்பானவர்கள், இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயங்களை கவனம் கொள்ள வேண்டும். உலுஹியா என்று வந்துவிட்டால் ஆண்கள், வீட்டில் உள்ள ஆண்கள் அதிகம் கவனம் செலுத்துகின்றார்கள். அதே போன்று பெண்களிடத்திலும் பணம் இருக்கும் என்று இருந்தால், பெண்களும் தங்களுக்காக வேண்டி சொந்தமாக ஏதேனும் பணம் இருக்கும் என்று இருந்தால், அந்த உலுஹியாவை வாங்குவதற்கான பணம், அதிலே பங்கு கொள்வதற்கான அந்த பணம் இருக்கும் என்றிருந்தால் அவர்களும் அதிலே சேர்வது மிகச் சிறந்ததாக, அவர்களுடைய விடயத்திலும் இது சுன்னா முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷரீஅத் இந்த விடயத்தை அதிகம் ஆசை காட்டியிருக்கின்றது. எந்த அளவென்றால், உலமாக்கள் பேசுகின்றார்கள், தற்பொழுது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்றாலும் பணம் வருவதற்கான ஏதோ ஒரு ஏற்பாடு இருக்கின்றது, சீட்டு இருக்கின்றது, அல்லது ஏதோ சம்பளம் வரை இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் எனக்கு 1 மாதத்தாலோ அல்லது 2 மாதங்களாலோ ஏதோ ஒரு கால தவணைக்குள் எனக்கு அந்த பணம் வெறும் என்று இருந்தால், அந்த மனிதரும் தற்பொழுது தான் ஏதேனும் கடனாவது எடுத்து அந்த உலுஹியாவை நிறைவேற்றுவது அவருக்கும் சுன்னா என்பதாக ஷரீஅத் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. எனவே அந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த உலுஹியாவுடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் கவனம் செலுத்துவோம். உலுஹியா என்பது அதிகம் சிறப்புகளை பொதிந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே சுருக்கமாக இதனுடைய சிறப்புகளை பார்ப்போமேயானால், இதிலே முதலாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுன்னா உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அதே போன்று உலுஹியா என்பது ஷரீஅத்தினுடைய ஒரு சின்னமாக, ஒரு ஷாயிராக பார்க்கப்படுகின்றது. அது அந்த இடத்திலே கண்ணியப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான், யார் இஸ்லாத்தினுடைய இறைவனுடைய அந்த ஷாயிர்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்வாவினுடைய அடையாளம் என்பதாக கூறியிருக்கின்றான். அதே போன்று இந்த இடத்திலே ஒரு மனிதன் பெருநாளுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் இறைவனுக்கு விருப்பமான தன்னுடைய உலுஹியாவுடைய பிராணியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த அமலை விட இறைவனுக்கு விருப்பமான எந்த ஒரு அமலையும் பெருநாளுடைய தினத்தில் செய்வது இல்லை என்பதாக கூறினார்கள். எனவே பெருநாளுடைய தினத்தில் நாம் எத்தனையோ அமல்கள் செய்கின்றோம், அதில் மிக இறைவனுக்கு விருப்பமான அமல் உலுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெறுமினே நாங்கள் அறுக்கின்ற அந்த பிராணியினுடைய இறைச்சி மாத்திரம் நாளை எங்களுடைய நன்மையினுடைய தட்டுக்கு வருவது கிடையாது. மாற்றமாக அதனுடைய கொம்புகள், அதனுடைய ரோமங்கள், அதனுடைய கால் குழம்புகள் எல்லாம் நாளை அது எங்களுடைய நன்மையினுடைய தராசிலே நிறுக்கப்படும். இப்படியாக பல அமல்களை, பல நன்மைகளை சுமந்து வரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த உலுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலுஹியாவினுடைய பிராணியுடைய இரத்தம் நிலத்திலே விழுவதற்கு முன்னால் அந்த மனிதனிடத்தில் இஹ்லாஸ் இருக்கும் என்று இருந்தால் அது இறைவனிடத்தில் அந்த உலுஹியா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனவே இன்று நாங்கள் எங்களுடைய வீட்டினுடைய எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி, திருமணம், ஏனைய விடயங்களுக்காக வேண்டி பல வருடத்துக்கு பின்னால் வர இருக்கின்ற பணத்தை எதிர்பார்த்து கடன்பட்டு இந்த எங்களுடைய வீட்டினுடைய நிகழ்வுகளை செய்கின்றோம். இது இறைவனுடைய ஒரு இபாதத். இதனை செய்வதற்கு நாங்கள் ஆண்களும் முன்வர வேண்டும், பெண்களும் வர வேண்டும். இதனை வெறுமினே ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது ஒரு இபாதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் இறைவனுக்காக முழு மனதுடன் ஏதோ ஒரு பிராணியை அறுத்தால் போதும் என்பது கிடையாது. நல்ல முறையில் அந்த பிராணிகளை நாங்கள் தெரிவு செய்து இது ஒரு இபாதத் என்பதை மனதிலே எடுத்து நாங்கள் இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவோம் என்று இருந்தால் இதற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நன்மைகளை அடைவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அன்பானவர்களே, இதனை தொடர்ந்து நாங்கள் இந்த உலுஹியாவுடன் சம்பந்தப்பட்ட சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். என்றால் இபாதத் என்பதனால் அதனை அறிந்து தெரிந்து சரியான முறையில் நிறைவேற்றப்படும் பொழுதுதான் அது உலுஹியாவாக, அதற்குரிய நன்மையை பெற்றுத் தருவதற்கான அந்த உலுஹியாவாக மாறுகின்றது. அதன் அமைவாக அன்பானவர்களை, உலுஹியா கொடுப்பது எந்த பிராணிகளில் கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதிலும் எங்களுடைய நாட்டிலே ஒட்டகம் இல்லை என்பதனால் எங்களுடைய நாட்டிலே ஆடு, மாடு போன்ற பிராணிகளில் இருந்து இந்த உலுஹியாவை கொடுப்பது அவசியமாகும். அதிலும் மாடு கொடுக்க போகிறோம் என்று இருந்தால் அது ஒரு நபராக இருந்தாலும் சரி, அல்லது 7 நபர்களுக்கு உட்பட்டவர்கள் அதிலே இணைந்து கொடுத்தாலும் சரி, அந்த மாட்டினுடைய வயது எல்லை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அது 2 வயதை பூர்த்தி அடைந்து 3வது வயதில் நுழைந்த மாடாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர் ஆடு கொடுக்க போகின்றார் என்று இருந்தால், இது ஆடு என்பது ஒரு மனிதர் தான் அதிலே கொடுக்க முடியும், கூட்டி சேர முடியாது. எனவே ஆடு கொடுக்க போகின்றார் என்று இருந்தால் ஆடு 2 இனமான ஆடுகள் இருக்கின்றது. செம்பரி ஆடு, நாட்டு ஆடு. எங்களுடைய நாட்டில் இப்பொழுது செம்பரி ஆடுகளும் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. செம்பரி ஆடாக இருக்கும் என்று இருந்தால் அது 1 வயது பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும். அது செம்பரி ஆடாக அல்லாமல் எங்களுடைய நாட்டு ஆடாக இருக்கும் என்று இருந்தால் 2 வயது பூர்த்தியான ஆடாக இருப்பது அவசியம் என்பதாக எங்களுடைய ஷாஃபி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனில் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது அதிகமானவர்கள் கூறுவது 2 வயது ஆடு எடுப்பது சிரமம் என்பதாக. அன்பானவர்களே, முதல் தடவையிலே நாங்கள் முடிவெடுத்து விடாமல் கொஞ்சம் தேடுவோம். எங்களுடைய வீட்டினுடைய எத்தனையோ நிகழ்வுகளுக்காக வேண்டி பல நாட்களாக அலைகின்றோம், பல இடங்கள் சுத்துகின்றோம், பல ரூபாய்கள் செலவு செய்கின்றோம். இதனை இபாதத்தாக எடுத்து இதனை நாங்கள் எங்களுடைய இந்த இபாதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும், எனக்கு 2 வயது ஆடு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அலைவோம். அவ்வாறு இல்லை என்று இருந்தால், நான் கூறியவாறு செம்பரி ஆடாக இருந்தால் அதுவும் தற்பொழுது பெற்றுக்கொள்ள எங்களுடைய நாடுகளில், எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்றது. 1 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் போதும். அவ்வாறு இல்லை, சிரமமாக இருக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த ஏனைய மதுஹபுகள் கூறியிருக்கிற மாதிரி மாலிக் மதுஹபில் இருக்கிறது போன்றோ நாங்கள் 1 வயது நாட்டு ஆட்டை அறுத்துக் கொள்வது அதில் பிரச்சனை இல்லை. என்றாலும் ஆரம்பத்திலே அதுக்கு சென்று விடாமல் கொஞ்சம் முயற்சி எடுப்போம். 2 வயது ஆடு கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் செம்பரி ஆடில்லாத ஒரு ஆட்டை கொடுப்போம் என்று இவ்வாறு இந்த வயதை கணக்கில் கொண்டு நாங்கள் கவனம் கொண்டு இந்த வயதை கவனத்தில் செலுத்துவோம். 2வது, அந்த பிராணியில் இருக்க வேண்டிய நிபந்தனை, இந்த பிராணி குறைகளில் இருந்து மது ஈடேற்றமானதாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு மினல் உயூப் என்பதாக கூறுவார்கள் உலமாக்கள். சில குறைகளை கூறியிருக்கின்றார்கள். அதாவது அதனுடைய அந்த பிராணியினுடைய இறைச்சியில் ஏதேனும் குறைபாட்டை உண்டு பண்ணக்கூடிய குறைகள், சில நேரம் அது குறைபாடை தற்பொழுது உண்டு பண்ணாவிட்டாலும்
பிற்காலத்தில் ஏற்படுத்தும் என்று இருந்தாலும் அதனையும் கொடுக்க முடியாது என்பதாக கூறுகின்றார்கள். எந்த அளவென்றால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த பிராணியை அறுப்பதற்காக வேண்டி விழுத்தாட்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிராணியுடைய கால் முறிந்து விட்டாலும் அதனை உலகையா கொடுக்க முடியாது என்பதாக கூறுகின்றார்கள். எனவே உலமாக்கள் சில குறைகளை கூறியிருக்கின்றார்கள். கண் குருடான அல்லது கால் நொண்டியான அல்லது நோய் பிடித்த அல்லது நோய் பிடித்து மிகவும் மெலிந்த இப்படியான நோயுள்ள மாடுகளை அல்லது அந்த பிராணிகளை உலகையாவாக கொடுக்க முடியாது. அதிலும் கூறுவார்கள், வால் வெட்டப்பட்டு இருந்தாலும் அதையும் குறையாக பார்க்கின்றார்கள். அதே போன்ற எங்களுடைய ஷாஃபி மதுஹபிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான், அந்த அறுக்கக்கூடிய பிராணி வயிற்றிலே குட்டி உள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் அதனையும் குறையுள்ளதாக பார்க்கின்றார்கள். எனவே இதிலே வியாபாரம் செய்பவர்களும் கவனமாக இருப்போம். வயிற்றிலே குட்டி இருக்கிறது என்று விளங்கினால் அந்த மனிதர் அதனை உலகையாவுக்கு அறுப்பதற்காக வாங்குகிறார் என்பதாக தெரிந்தால் அதிலே கவனமாக இருப்போம். அதனை கொடுத்தால் உலகையா செல்லுபடியாகாது. எனவே அவருடைய பணத்தில் நாங்கள் மோசடி செய்யக்கூடாது. வாங்குபவர்களும் நாங்கள் கவனமாக இருப்போம். பெண் ஆடுகள், குறிப்பாக மாடுகள், நாங்கள் ஆண் மாடுகளை அறுக்கின்றோம். பெண் ஆடுகளை அறுக்கின்ற நேரத்தில் அதனுடைய வயிற்றில் குட்டி இருக்கின்றதா இல்லையா என்பதனை நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அது அவ்வாறு குட்டி உள்ள, வயிற்றிலே குட்டி உள்ள ஒரு ஆடாக இருக்கும் என்று இருந்தால் அது உலகையாக செல்லுபடியாக மாட்டாது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த உலகையாவுடைய பிராணியை எந்த நேரத்தில் அறுக்க வேண்டும் என்றால், பெருநாளுடைய தினத்தினுடைய சூரியன் உதயமானதிலிருந்து 2 ரக்காத் பெருநாளுடைய தொழுகையை தொழுது ஹுதுபாவை செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த நேரம் சென்றதிலிருந்து ஆரம்பமாகி பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்பதாக சொல்வோம். அந்த நாளினுடைய கடைசி நாள் அதனுடைய மகரிபுடைய அதான் வரைக்கும் எங்களுக்கு அந்த பிராணியை அறுத்து கொள்ள முடியும். அதாவது ஐயாமு தஷ்ரீக் முடிந்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 14க்கான அந்த மகரிபுடைய அதான் சொல்லும் வரைக்கும் எங்களுக்கு இந்த பிராணியை அறுத்தால் போதும். பங்கிடுவது அதற்கு பின்னாலும் பங்கிடலாம். அதற்கு முன்னால், அந்த அதானுக்கு முன்னால் அறுத்து விட்டோம் என்று இருந்தால் அது உலகையாவாக செல்லுபடியாகும். அதே நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் இந்த உலகையாவிலே கவனிக்க வேண்டிய, இந்த பிராணியிலே கவனிக்க வேண்டிய சில விரும்பத்தக்க விடயங்கள் இருக்கின்றது. உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். முதலாவது, அந்த ஆடு, நாங்கள் 7 நபர்கள் ஒரு மாட்டிலே கூட்டு சேர்வதை விட ஒரு ஆட்டினை தனியாக கொடுப்பது சிறந்தது. 7 நபர்கள் ஒரு மாட்டிலே கூட்டு சேர்ந்து கொடுப்பதை விட ஒரு ஆட்டினை தனியாக கொடுப்பது சிறந்தது என்பதாக கூறியிருக்கின்றார்கள். என்றாலும் 7 நபர்களை விட குறைந்தவர்கள் 6 பேர் அல்லது 5 பேர் மாட்டிலே கூட்டு சேரப்போறார்கள் என்று இருந்தால் அது சிறந்ததாக கூறுகின்றார்கள். மாட்டிலே கூட்டு சேர்வதை விட தனியாக ஒரு மனிதன் மாட்டினை கொடுப்பது சிறந்தது என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த உலகியாவுடைய பிராணியினுடைய நிறத்தை பற்றி உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். முதலாவது கூறுகின்றார்கள், அந்த பிராணி வெண்ணிறமான, வெள்ளை நிறமான பிராணியாக இருப்பது விரும்பத்தக்கது. அதே போன்று அவ்வாறு இல்லை என்று இருந்தால் அது சாம்பல் நிறமான, மஞ்சள் நிறமான, அந்த சாம்பல் என்பதாக கூறுவோம், அந்த நிறமான செவலை என்று சொல்லுவோம், செவலை நிறமான அந்த நிறமுள்ள மாடாக இருப்பது அல்லது பிராணியாக இருப்பது சிறந்தது என்பதாக கூறுகின்றார்கள். அல்லது அதற்கு அடுத்ததாக கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து நிறமாக உள்ளது அல்லது கருப்பு நிறமாக உள்ளது, இப்படி அதனுடைய அந்த பிராணிகளுடைய நிறங்களையும் பேசியிருக்கின்றார்கள். இதனையும் கவனத்தில் கொள்வோம். அதே நேரத்தில் அந்த பிராணிகளை நாங்கள் தீனி போட்டு வளர்ப்பது, அந்த பிராணிகளை நாங்கள் அறுப்பதற்காக எடுத்து வந்து வீடுகளில் வைத்திருந்தால் அவற்றை நல்ல முறையில் கவனிப்பது, எடுத்து வந்து கட்டி விடுவதுடன் எங்களுடைய வேலை முடிவது கிடையாது. அதற்கு சாப்பாடு போடுவது, அதற்கு நாங்கள் தண்ணீர் வைப்பது, ஏனைய விடயங்கள், அதற்கு வெயில் படாமல் மழை படாமல் நாங்கள் அதற்குரிய சரியான முறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இது போன்ற விடயங்கள் இருக்கின்றது. அதே போன்று குறிப்பாக ஒரு விடயம், இறுதியாக நாங்கள் இந்த இடங்களில் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் கூட்டு உலகியா என்ற பெயரில் சில அமல்களை செய்கின்றோம். நாங்கள் இந்த நேரத்தில் கூட்டு உலகியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல சட்ட திட்டங்கள் அதிலே நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த இடத்திலே கூட்டு உலகியா கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் எத்தனை நபர்களுக்காக வேண்டி மாடுகள் எடுக்கின்றோமோ அது குறிப்பிடப்பட வேண்டும். எந்த நபர்களுடைய மாடு எது என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அதிகமான சட்டங்கள் இருக்கின்றது அதிலே. ஏனென்றால் நாங்கள்
2 மாடுகள் வாங்குவதற்கு 14 பேர் கூட்டு சேர்கிறோம் என்று இருந்தால் அந்த 14 பேர்களிலும் எந்த மாடு எந்த 7 நபர்களுடையது என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பணம், அந்த 7 நபர்களுடைய பணம் தனியாக வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த உலகையுடைய பிராணி வாங்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக 14 பேருடைய பணமும் ஒன்றாக போடப்பட்டு 2 மாடுகள் வாங்கப்படும் என்று இருந்தால் ஒரு மாட்டிலே 14 பேருடைய பணம் ஒன்று சேர்கின்றது என்று உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இது உலகியாவாக செல்லுபடியாக மாட்டாது. இது போன்று கூட்டு உலகியாவுடைய அல்லது நாங்கள் வேறு பிரதேசங்களில் இருந்து பணத்தை அனுப்பி இன்னுமொரு பிரதேசத்தில் இருப்பவருடன் உலகியா கொடுக்க செல்வது, இது போன்ற விடயங்கள் அதிகமான சட்டங்கள் தொடர்படுகின்றது. இதனை தெளிவு பெறுவோம். நேரத்தினுடைய சுருக்கம், அத்தனை சட்டங்களும் எங்களால் பார்க்க முடியாமல் உள்ளது. எனவே ஆலிம்களை சந்திப்போம், உலமாக்களை சந்திப்போம், இதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அறிந்து எங்களுடைய உலகியாவினுடைய அமலை நிறைவேற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் தெளிவுடன் அவனுடைய மார்க்கத்தினுடைய தெளிவான விளக்கங்களை பெற்று இஹ்லாசுடன் செய்த அமல்களாக ஏற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.